இந்த காலத்திலே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை மக்கள் லைன்ல நின்று வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கிற முருகன் அண்ணா சுண்டல் கடைக்கு தான் ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். சுண்டல், உப்புருண்டை, பயிர் வகைகள் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு நல்லா அருமையாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம்ல நல்லா சுட சுட ஹெல்த்தியா சாப்பிட இது ஒரு பக்கவான ஸ்நாக்னே சொல்லலாம். நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 60 ரூபீஸ்க்கு மிக்சிங்காவும் போட்டு தராங்க. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இவரை பத்தி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரீசெண்டா சவுகர்பேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு அன்மோல் லஸ்ஸி ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். இவர்கிட்ட 90 ரூபீஸ்க்கு கேசர் லஸ்ஸி ஆஃப் கிளாஸ் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பால்கோவா மாதிரி லஸ்ஸி கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குடிக்கும் போது டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஓவராலா எனக்கு இந்த ஒரு கடையில் எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் வடாப்பாவ் எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் சென்னையிலே படா சைஸ்ல வடாப்பாவ் எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுகார்பேட்டில் லொக்கேட் ஆயிருக்க ஸ்ரீ வடாப்பாவில் தான். இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருந்தாலும் நான் இங்கே ட்ரை பண்ண வந்தது திருப்பதி லட்டு சைஸ்ல இருக்கிற இந்த மயோனிஸ் சீஸ் பஸ்ட் வடாப்பாவ் தான். 120 ரூபாய் கொடுத்து இந்த வடாப்பாவ் வாங்குறது மேட்டர் இல்லை. ஆனால் எங்க சாப்பிட ஆரம்பிச்சு எங்க முடிக்க போறீங்கன்றது தான் பெரிய விஷயம். சீஸ் மயோனிஸ்லாம் மிக்ஸ் ஆகி டேஸ்ட் ஒரு மாதிரியா தான் இருந்தது. சப்போஸ் இந்த வடாப்பாவை ட்ரை பண்ண உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா 25 ரூபாய் கொடுத்து அவங்களோட நார்மல் வடாப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். சவுகார்பேட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய ராஜஸ்தானி ஸ்பெஷலான கிச்சியா சேட்டை பற்றி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கிச்சியா சேட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பப்பட்டில் செய்கிறாங்க. அதாவது அப்பளத்தில் ஒரு அப்பளத்தை நல்லா நெருப்பில் சுட்டுட்டு அது மேலே கொஞ்சம் காய்கறி, மாங்காய், 2 சட்னி போட்டுட்டு அது மேலே ஓம்பொடி தூவி சீஸ் வேணும்னா சீஸ் போட்டு தராரு. நானுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் அப்பளம் தானே நினச்சேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபில்லிங்காக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ். நீங்களும் போனால் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ரீசெண்டாக திருவான்மியூர் பக்கம் போயிருந்தப்ப நம்ம பாய் கடைக்கு தான் ஒரு விசிட்டை போட்டேன். ஈவினிங் டைமில் போனீங்கன்னா சுட சுட கட்லெட்ல இருந்து சிக்கன் 65, ஆட்டுக்கால் சூப்பு, சிக்கன் கட்லெட், மலாய் சிக்கன், ஹரியாலி சிக்கன், சிக்கன் லெக் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. பிரைஸ் எல்லாமே 150 குள்ள தான் இருக்கு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்னு சொல்லலாம். நீங்க எதை ட்ரை பண்றீங்களோ இல்லையோ அவங்களோட ஹரியாலி சிக்கன், சிக்கன் கட்லெட், போன்லெஸ் 65 மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜூசியா இருந்துச்சு. கேட்ட உடனே சூடா போட்டு தராங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் திருவான்மியூர் பக்கம் போனீங்கன்னா இந்த பாய் கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா கமெண்ட்ல லொகேஷன் ட்ரை பண்ணுங்க. டிஎம்ல உங்களுக்கு லொகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஈசல் பூச்சை வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட் இவ்வளவு நல்லா இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ரீசெண்டா பாரிஸ் பக்கம் போயிருந்தப்போ ஒரு அண்ணன் ஈசல் பூச்சி அரிசியோட சேர்த்து வறுத்து வச்சிருந்தாரு. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. வெறும் 20 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். மேல மிளகா பொடி டாப்பிங்ஸா போட்டு கொடுத்தாரு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பூச்சை சாப்பிட்றோன்ற ஃபீலே இல்லை. நீங்க ஆல்ரெடி ஈசல் பூச்சை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு